Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூபரா நீங்க பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் அல்ல உங்க சேனல் வந்து க்ரோ ஆகாம இருக்கலாம், இல்ல வியூஸ் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்படி ஒரு யூடியூபர் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும். வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணி உங்களோட சேனல் வந்து க்ரோ ஆகாம இருந்ததா, இல்ல வந்து வியூஸ் வந்து கம்மியா இருந்ததா அப்படிங்கறத வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் பார்வைக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பண்ற மிஸ்டேக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணதுமே வந்து உங்களோட சேனல் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடணும், உங்களோட வியூஸ் வந்து அதிகமாக வரணும், நீங்க போற எல்லா வீடியோஸுமே வந்து ரொம்ப வைரல் ஆகணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிற மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்து நடக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்க வந்து அதுக்கு கொஞ்சம் உங்களோட உழைப்பை போடணும், கொஞ்சம் பொறுமையா வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து யூடியூப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ லட்சக்கணக்கான வந்து கிரியேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க நிறைய வந்து கிரியேட் பண்ணி நிறைய வந்து பாப்புலர் ஆகிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு என் வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற திங்கிங்ல யூடியூப்பை விட்டு வெளியே போறது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். உங்களோட சேனல் கண்டிப்பா ஒரு டைம்ல வந்து பாப்புலர் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்க கண்டினியூஸா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்க வீடியோ அப்லோட் பண்ண ஏதோ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகி உங்களோட சேனல் வந்து மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு வீடியோ மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற வீடியோஸும் வந்து பாப்புலர் ஆகும், உங்களோட சேனல் கூட பாப்புலர் ஆகும். ஸோ இமீடியட்டா வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து எனக்கு நிறைய வியூஸ் போகணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், உடனே வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங்கை வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உங்க சேனல் வந்து growth ஆகி கண்டிப்பா நீங்களும் வந்து பாப்புலர் ஆகுவீங்க. அடுத்ததா யூடியூபர்ஸ் பண்ற காமன் மிஸ்டேக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சேனல் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணி வந்து வீடியோ போட்டுருப்பீங்க. ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து வியூஸ் இந்த வீடியோஸ்க்கு வந்து அதிகமா வருது, இந்த வீடியோஸ்க்கு வந்து அதிகமா வருது, இந்த கேட்டகரிக்கு வந்து அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு மிக்சர் கண்டென்ட் வந்து நீங்க போட ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக் வந்து நீங்க எப்பயுமே பண்ணாதீங்க. நீங்க வந்து யூனிக்கா எந்த கேட்டகரியில வந்து வீடியோஸ் போடுறீங்களோ அந்த கேட்டகரியில வந்து உங்களுக்கு வியூஸ் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி கண்டினியூஸா வீடியோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உங்களோட வியூஸ் வந்து அதிகமாகும், சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து அதிகமாவாங்க. சோ நீங்க வந்து இந்த கண்டென்ட் வந்து அதிகமா வந்து வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எதனா வந்து டெக்ல வீடியோ போட்டுட்டு இருப்பீங்க, அதை விட்டுட்டு வந்து சினிமா பத்தி வீடியோ போட்டா வந்து அதிகமா போகுது, இல்ல காமெடி வீடியோஸ் வந்து அதிகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்டென்ட்டை வந்து எப்பயுமே மிக்ஸ் பண்ணாதீங்க. அது வந்து எல்லா யூடியூபருமே பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு. அடுத்ததான் நீங்க பண்ணக்கூடாத தப்பு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, காப்பி பண்ணி கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றது. ஸோ நீங்க வந்து எப்பயுமே வந்து யூடியூப்ல வீடியோ போடுறது அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து என்ன திறமை இருக்கோ யூனிக்கா வந்து அந்த திறமை யூஸ் பண்ணி நீங்க புதுசா எதனா கிரியேட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா தான் வந்து யூடியூப்ல வந்து வியூஸ் அதிகமா வரும். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, ஆனா இது வந்து புது கண்டென்ட்டா இருக்கே அப்படிங்கறத வந்து பார்ப்பாங்க. நீங்க வேற எதனா வந்து கண்டென்ட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க, இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே கண்டென்ட் வந்து நீங்க காப்பி பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி வந்து அந்த கண்டென்ட் வந்து யூடியூப்ல இருக்கிறதால அது வந்து பாப்புலரா இருக்கும். ஸோ நீங்க மறுபடியும் அதையே வந்து டூப்ளிகேட் பண்ணி காப்பி பண்ணி திரும்ப அதே வீடியோஸ் போட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு சில வியூஸ் வரும், பட் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வீடியோஸ் வந்து பாப்புலர் ஆகாது, வைரலும் ஆகாது. காப்பீட் கண்டென்ட் அப்படின்னா வந்து ஒரு வீடியோவை பார்த்து அப்படியே சேம் நீங்க வந்து பண்றது. இன்கேஸ் வந்து நீங்க சில விஷயங்கள் வந்து மற்ற வீடியோஸை பார்த்து உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணி நீங்க வீடியோஸ் போடலாம், பட் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதே மாதிரியான வீடியோ கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் கிடைக்காது, சேனலும் வந்து growth ஆகாது. அடுத்ததா ஒரு யூடியூபர் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து எதிர்பார்க்குற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு யூடியூபர்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சப் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்றாங்க. சப் அப்படின்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சின்னதா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். சப் அப்படின்னா வந்து உங்களை மாதிரியே வந்து புது யூடியூபர் வேற யாரா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு, நான் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 சப்ஸ்கிரைபர் கொடுக்குறேன், 4 சப்ஸ்கிரைபர் கொடுக்குறேன், ஈவன் வந்து 50, 100 சப்ஸ்கிரைபர் கொடுக்கறதுக்கான சேனல்ஸ் கூட இருக்கு. பட்
அதன் மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மேபி இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியா உங்களோட சேனலுக்கு வர சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்து நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணா வந்து அந்த வீடியோ வந்து பார்க்க போறது கிடையாது. அவங்களுக்கும் வந்து உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படிங்கறதுனால அவங்களும் வந்து உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்களோட சேனலுக்கு வந்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. பட் அது வந்து டோட்டலாவே வந்து வேஸ்டான சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஸோ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது நீங்க என்ன பண்ணா ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் குவாலிட்டியான வீடியோ வந்து கன்சிஸ்டன்டா போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோல இருக்கிற குவாலிட்டி கண்டென்ட்டை பார்த்துட்டு வியூவர்ஸ் பிடிச்சதுன்னா கண்டிப்பா வந்து உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்து இந்த மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர சப் அப்படிங்கிற டெக்னிக் வந்து எப்பயுமே உங்களோட சேனல்ல யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஃபைனலா பார்க்க போற விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து உங்களோட வீடியோஸை ப்ரோமோட் பண்ணாம இருக்கிறது. ஸோ நீங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி உங்களோட சேனல் பிளஸ் வீடியோஸை வந்து எந்த அளவுக்கு பாப்புலர் பண்றீங்களோ எந்த அளவுக்கு வந்து ப்ரோமோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாமே வரதுக்கு வந்து அதிகரிக்கும். ஸோ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு வியூவர்ஸ் வருவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகாது. உங்களுக்கு வந்து வீடியோஸும் பாப்புலர் ஆகாது வியூஸும் வராது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயே வந்து வீடியோ ப்ரோமோட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க வீடியோ கிரியேட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து வீடியோஸ் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஸ்கிரீன்ல வந்து மேக்ஸிமம் 4 வீடியோஸ் வரைக்கும் உங்களால கொடுக்க முடியும். ஈவன் இப்போ ரீசெண்டா வந்த அப்டேட்ல வந்து உங்களோட எண்ட் ஸ்கிரீன்ல வந்து ஒரு பிளேலிஸ்ட் கூட வந்து நீங்க கொடுக்க முடியும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களோட ஓன் வீடியோவே வந்து நீங்க ப்ரோமோட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த டெக்னிக் எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணி உங்களோட வீடியோஸை வந்து எந்த அளவுக்கு ப்ரோமோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரோமோட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம வந்து உங்களோட வீடியோஸை வந்து எக்ஸ்டர்னலா எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து நீங்க பார்க்கணும். இதுக்கு வந்து நீங்க சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸ்புக்ல வந்து நீங்க ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் சாட், ஹலோ ஆப் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரமோஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம ட்விட்டர்ல கூட வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எந்தெந்த ஆப்ஷன்லாம் இருக்கோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி உங்களோட வீடியோஸ் பிளஸ் சேனல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரோமோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட சேனல் பிளஸ் வீடியோஸ் எல்லாமே பாப்புலர் ஆகும். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் வியூஸும் வந்து அதிகமாகும். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட யூடியூப் சேனல்ல எந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. லைக் மட்டும் பண்ணாம மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரியான இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.